நம்பிக்கைக்கும் நாணயத்திற்கும் காமராஜர் எப்பொழுதும் எடுத்துக்காட்டாய் விளங்கியுள்ளார். அவர் முதலமைச்சராக இருந்தபோது நடந்த இந்த சம்பவம் ஒரு உதாரணம். சென்னை பூவிருந்தவல்லி அருகே பார்வையற்றோர் பள்ளி ஒன்று நடந்து வந்தது. இதை நடத்தியது அறக்கட்டளை ஒன்று. அறக்கட்டளையை சார்ந்த அவர்கள் அப்பள்ளியை அரசாங்கத்திடம் ஒப்படைத்து விட்டனர். அது பல ஏக்கர் பரப்பளவை கொண்டிருந்தது. அந்த இடம் அப்போதைய அமைச்சராய் இருந்த ஒருவரின் கண்ணில் பட்டது. பள்ளியை வேறு இடத்திற்கு மாற்றினால் அந்த இடத்தை வேறு காரியத்திற்கு பயன்படுத்தலாம், நிறைய லாபம் சம்பாதிக்கலாம் என்று திட்டம் தீட்டினார். அடுத்தவரின் மனோபாவத்தை அறிவதில் காமராஜர் கெட்டிக்காரர். அவரின் நடவடிக்கையில் இதை அறிந்த காமராஜர் கொதித்து போய்விட்டார். உடனே அனைத்து நடவடிக்கைகளையும் தடுத்து நிறுத்தினார். அப்போது அவர் கூறியது, அறக்கட்டளையை சேர்ந்தவர்கள் மற்றவர்கள் மீது நம்பிக்கை வைக்காமல் நம்மிடம் நம்பிக்கை வைத்து கொடுத்துள்ளார்கள். நம்மை நம்பி கொடுத்த இந்த பள்ளியை நடத்தாமல் விட்டால் நம்பிக்கை துரோகம் அல்லவா? அரசிடம் கொடுத்த அறக்கட்டளையை அரசே சரியாக நடத்தவில்லை என்றால் மக்கள் என்ன நினைப்பார்கள்? அடுத்து வேறு யார் தான் அறக்கட்டளையை நிறுவ முன் வருவார்கள்? சாமர்த்தியமான பேச்சு நம்பிக்கையோ நாணயத்தையோ காப்பாற்றாது. எப்பொழுதும் நாணயமாக நடக்கணும், அப்போதுதான் மக்கள் நம்மை நம்புவார்கள் என்றார். நம்பிக்கையும் நாணயமும் எப்பொழுதும் தன் உயிர் மூச்சு என கொண்டார். பொது காரியங்கள் செய்ய யாரேனும் அறிவுரை கேட்டால் நல்லா செய்யுங்க, இதில் கட்சிக்காரங்க யாரையும் சேர்க்காதீங்க, நம்பிக்கை நாணயம் கெட்டுவிடும் என்பார்.